Hi friends, so இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா group 2. so group 2 கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கலையா, so அத பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா group 2 and group 2A services, so ரெண்டுக்கும் சேர்த்து தான் வந்து வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனாம் தேதி வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி வந்துச்சு. சோ அப்பவே நீங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 13/8. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர். ஸோ இது வந்து ப்ரிலிமினரியோட எக்ஸாம் டேட்டு. மெயின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A. ஸோ ரெண்டு போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்குது. ஸோ எப்போ வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் உங்களுக்கு 13. எக்ஸாம் டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் 28. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28 வந்து நடக்குது. மெயின்ஸுக்கு வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரான்ச்சில் அசிஸ்டண்ட்டு, ஃபாரஸ்டர், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து குரூப் 2 போஸ்டிங்கு. அதுக்கடுத்து குரூப் 2A வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதுலேயும் வேறு விதமான போஸ்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 போஸ்டிங்ஸ் இருக்குது. குரூப் 2A வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 595 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து குரூப் 2A இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து குரூப் 2. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஓவராலாக வேகன்சிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ குரூப் 2க்கு உங்களுக்கு என்னெல்லாம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் கன்செஷன் கூட உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 22, மேக்ஸிமம் வந்து 32 கொடுத்துருக்குறாங்க. ஃபாரஸ்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 21, மேக்ஸிமம் 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டினா உங்களுக்கு வந்து இதெல்லாம் அப்ளிகபிள் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்டருக்கு 37 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சப் ரிஜிஸ்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 32 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 42 கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 கொடுத்துருக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் 2A, ஸோ இதோட ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 42 வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கன்செஷனோட சேர்த்து உங்களுக்கு 42 வந்து வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் குரூப் 2A வந்து உங்களுக்கு வந்து 42 வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக குரூப் 2 வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி பேஸ்டு தான். ஸோ இதில் வந்து டிப்ளமோ டிகிரி, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுமோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சிருந்துருக்கணும், அப்படி இல்லைன்னா டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங்க்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குரூப் 2A போஸ்டிங்க்கு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி, பிஜி, ஸோ இந்த மாதிரி இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த இதோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து சிலபஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் தமிழ், ஸோ நீங்கள் வந்து எது வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு பொது தமிழ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே வந்து இதுக்கும் யூஸ் ஆகும்.
ஸோ அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் வந்து இது. ஸோ ஜென்ரல் தமிழில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இலக்கணம், அதுக்கடுத்து வந்து சொல்லகராதி, ஸோ அதுக்கடுத்து வந்து எழுதும் திறன், அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலைச்சொற்கள், ஸோ வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், அதுக்கப்புறம் வந்து எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா கிராமர், vocabulary, ரைட்டிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன், லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்க டாபிக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 75 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ். எப்போயும் நீங்கள் வந்து குரூப் 4லேயும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஆப்ஷன் வந்து கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் தமிழ் எது வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து மெயின்ஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்ஸில் தான் எழுத போகிறீங்க. இது வந்து SSLC ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான சிலபஸ். ஸோ அவங்களே வந்து மொழிபெயர்ப்பு அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் வேணும்னா நீங்கள் மெயின்ஸோட சிலபஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து எக்ஸாம் சென்டர்ஸ்க்கான சென்டர் கோடெலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. TNPSC அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. அதுக்கடுத்து எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28. ஸோ நல்லா படித்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.